எனக்கு அறிவுறுத்துகிறது. ஒரு முறை ஒரு விஞ்ஞானி மிகவும் சுறுதுறு என்று இருக்கின்ற விஞ்ஞானி வேலை என்று வந்துவிட்டால் உலகத்தையே மறந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி அவர் தன்னுடைய மேலதிகாரியிடம் சென்று சொல்லுகிறார், ஐயா, எனது பிள்ளைகள் மிகவும் ரொம்ப நாளைக்கு பிறகு என்னிடம் வெளியே சர்க்கஸ் கூட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு எனக்கு 5 மணியிலிருந்து எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் வேணும். என் பிள்ளைங்களை நான் கூட்டு போறேன். அவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கேட்டிருக்காங்க. அதனால பெர்மிஷன் வேணும்னு இந்த மேலதிகாரி ஓகே, லீவே கேட்காத, நீ லீவு கேட்கிற எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் தன்னுடைய வேலையை செய்ய போயிருக்கிறார். காலை வேலையை ஆரம்பித்திருக்கிறது. மதியானம் சாப்பாடு வந்திருக்கிறது. மேலதிகாரின்னு சொல்லுகிறார், ஐயா 5 மணிக்கு. ஓகே போயிட்டு வாங்க. 2 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறார். அவர் வேலையை முடித்த போது இரவு 8 மணி. பதறி போய் விடுகிறார். அவர் வேலையில இருந்ததனால் அவர் நேரம் போனதே தெரியவில்லை. ஐயோ, மிக நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகள் என்னிடம் சர்க்கஸ் கூட்டு சொன்னாங்களே, என் பிள்ளைகளை என ஏமாற்றி விட்டேன் என்று அவர் மனதுருகி அழுது கொண்டே தனது வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்று போய் தன் மனைவியிடம், ஐயோ மன்னிச்சுக்கம்மா, லேட் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை கொண்டு போக முடியல அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க? 5 மணிக்கே உங்க ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போயிட்டாரு. எங்க கூட்டு போனாரு? சர்க்கஸ் கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சர்க்கஸ் முடிஞ்சு பிள்ளைங்க வருது. கூடவே அந்த மேலதிகாரி வரார். அப்ப சொல்லுகிறார், நீ உன்னுடைய வேலைகளிலே மிகவும் தீவிரமாக இருந்தாய். நீ வேலை செய்கின்ற பொழுது நீ எல்லாவற்றையும் மறந்து விடுவாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நீ உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி விட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னாராம். அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அந்த மேலதிகாரி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இப்படித்தான். நாம் எப்படி மற்றவரிடம் பழகுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்விலே நாளை இன்னொருவர் சொல்லுவார், அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர். எதை வைத்து சொல்லுகிறார்கள்? நம்முடைய பழக்க வழக்கங்களை பற்றி. ஆகையால் நம்மிடம் அன்பு கொள்பவரிடமே நாம் அன்பு கொண்டோம் என்றால் அது சுயநலம். நம்மை வெறுப்போரிடமும் நாம் அன்பு கொள்ள வேண்டும். நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, நம்மை பாவி என்கிறார்களோ, அவன் துரோகி என்கிறார்களோ, அவன் திருடன் என்கிறார்களோ, அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்கிறார்களோ, அவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அவர்களை அன்பு செய்யுங்கள். அதுதான் நாம் அவர்களுக்காக செய்கின்றது. வேற ஒன்றும் அவரால் செய்ய முடியவில்லை. இப்படித்தான் அமெரிக்க